அணை தன்னுடைய கொள்ளளவில் 90% நிரம்பியிருக்கிறது. 35,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வெளியேற்றக்கூடிய நீரின் அளவு சார்ந்த விவரங்களும் வெளியாக இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்ப பாபநாசம் அணையில் 90% நீர் நிரம்பி இருக்கிறது. அடுத்ததாக என்ன திட்டமிடலை அதிகாரிகள் இது சார்ந்து வைத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிரதான அணையாக இருக்கக்கூடிய பாபநாசம் அணை, அந்த பாபநாசம் அணையினுடைய மொத்த உயர நீர்மட்டம் அப்படிங்கிறது 143 அடியாக இருக்கிறது. 5500 மில்லியன் கன அடி தண்ணீரை இங்கே தேக்க முடியும். இந்த நிலையில பாபநாசம் அணை நீர்மட்டம் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே 125 அடியில் எட்டிவிட்டது. நேற்றைக்கு முன்தினம் முதலே மழை காரணமாக தண்ணீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வந்தது. நேற்றைக்கு வரக்கூடிய தண்ணீரை விட கூடுதலான தண்ணீரை தொடர்ந்து வெளியேற்றி வந்தார்கள். தற்போது இன்று காலை நிலவரப்படி 90% அளவில் தண்ணீர் இருப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில 130 அடிக்கு மேல தண்ணீர் இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய தண்ணீரை விட வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீருடைய அளவு அதிகமாக இருக்கிறது. 35,000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில 36,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாம மணிமுத்தாறு அணையில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய 10,000 கன அடி தண்ணீரும் சேர்ந்து காட்டாற்று வெள்ளத்தோடு சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 1 லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில தாழ்வான பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தொடர்ந்து மழை நீடிக்கக்கூடிய நிலையில பாபநாசம் அணையில் இருந்து 36,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 90% அளவிலேயே தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய தண்ணீரின் அளவை விட கூடுதலாக 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படக்கூடிய நிலை காணப்படுகிறது. அதனை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறார்கள். அபிநயா, 90% அளவில் அணையில் நீரை தேக்கி வைத்து வரக்கூடிய நீரை விட சற்று அதிகமாக வெளியேற்றக்கூடும் என்ற வகையில் திட்டமிடலோடு தற்போது தண்ணீர் திறப்பு என்பது அங்கு நடைபெற்று வருகிறது. இது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சிவமணி. பாபநாசம் அணையில் இருக்கக்கூடிய அந்த அளவில் 90% நீர் நிரம்பி இருக்கிறது. மொத்தமாக 35,000 கன அடி நீர் வரத்து பாபநாசம் அணைக்கு இருக்கக்கூடிய நிலையில் 36,000 கன அடியாக தண்ணீர் திறப்பின் அளவு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அங்கு வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் செல்லக்கூடிய நீரின் அளவை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தண்ணீரினுடைய அளவு, அந்த ஆறுகளில் செல்லக்கூடிய தண்ணீரின் அளவும் அணையின் அளவும் மிக கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அங்கு எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு திறந்துவிட வேண்டும் என்பதையும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் அதன் சார்ந்த அதிகாரிகளுக்கு உள்ளது. அந்த வகையில் முடிவுகள் எடுக்கப்பட்டு தண்ணீர் திறப்பு என்பதும் திட்டமிடலோடு செய்யப்பட்டு வருகிறது. அது சார்ந்த